மாலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட தீர்க்க தரிசன வசனத்தின் மூலமாய் பேச போகிறார். சொல்லுங்கள் ஆமென். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களோடு கூட இன்னைக்கு ஒரு விசேஷமான காரியத்தை நான் இந்த வசனத்திலிருந்து பேச போகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கும் போது பிரத்யேகமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்ததை நான் உணர்ந்தேன். இது கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். கிரியைகளுக்கு உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், கைகளை நெகிழ விடாதீர்கள். என் அன்பார்ந்தவருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கொடுக்க விரும்பின அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, do not let your hands to be weak, do not give up, for your work will be rewarded. உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்களேன். நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு பலன் உண்டு. கடந்த வருடம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கடந்து ஆண்டவரிடத்தில் கேட்டவைகளுக்கெல்லாம் இந்த 2021ஆம் வருஷம் கர்த்தர் பலன் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் கிடைத்தது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியை எனக்கு காண்பித்த போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாமா? இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஆனால் எப்பொழுது வெளிப்பட்டார்? அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, தேசத்தின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. எத்தனை பேரு இது இப்பவும் பொருந்தும் சொல்றீங்க? வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் என்னங்க, கதவை தொட்டா உடனே கையில போட்டு துடைக்கணுன்றாங்க. நான் ஹோட்டலில் தங்குறேன், லிஃப்ட்டில் மேலே போகணும், பட்டனும் அமுக்கி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு அமுக்கிறதா வேண்டாமா, யாராவது வந்து அமுக்க மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் எதை தொட்டாலும் வெளியே போனாலும் உள்ளே வந்தாலும் சமாதானம் இல்லை. நம்மளுடைய சூழ்நிலையை மாதிரியே ஒரு சூழ்நிலை அப்பொழுது இருந்திருக்கிறது பாருங்கள். தேசத்தில் ஒரே அமளி, மகா அமளி, குழப்பங்கள் இருக்கிறது. அடுத்தது பாருங்க, ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். நடக்கிறது உண்மைதானே? சகலவித கலக்கங்கள் தேசத்தில் இருக்கிறது. தொழில் செய்யலாமா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஒரு பக்கம் மழை பெய்யுது, இன்னொரு பக்கம் கொரோனான்னு எங்கே போனாலும் வாய மூடு, மாஸ்க் கொண்டு வந்திருக்கியா, கையை கழுவுனியா, பக்கத்தில் வராத, மூச்சு விடாத, எங்கள் ஊருக்கு வராத. நீ எங்கள் ஊர்லேருந்து வரப்பா? சென்னையா? வரவே வராத. எந்த ஊர்லேருந்து வரப்பா? இந்தியாவிலேருந்து வரியா? வராத. இங்கிலாந்துலேருந்து வரியா? வராத. ஒரு காலத்தில் எல்லா தேசங்களும் எங்கள் ஊருக்கு வாங்க, மலேசியா கூப்பிடும், மலேசியாவுக்கு எல்லாரும் வாங்க. இப்போ மலேசியாவில் சொல்றாங்க யாரும் வராதீங்க. சிங்கப்பூரில் சொல்லுவாங்க டூரிசம், இயர் ஆஃப் டூரிசம்னு ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவாங்க. சிங்கப்பூரில் எல்லாரும் வாங்க. இப்போ சொல்றாங்க சிங்கப்பூருக்கு யார் வந்தீங்கன்னா 14 நாள் உங்களை பிடிச்சி குவாரண்டைன் பண்ணிடுவேன். தாய்லாந்து ரொம்ப ஃபேமஸ், பாவத்துக்கு பயங்கர ஃபேமஸ். நிறைய விபச்சார விடுதிகள், கேளிக்கைகள், களியாட்டங்கள், கிளப்பு, டான்ஸு, பாரு எல்லாம் மூடி கிடக்கு. என கர்த்தர் கலக்க பண்ணினா. கையை தட்டி ஒரு பெரிய ஆமே சொல்லுங்க. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டு, in those days it was not safe to travel about. தமிழ்ல போட்டிருக்குது,
உள்ளே போகிறவர்களுக்கும் வெளியே வருவர்களுக்கும் சமாதானம் இல்லை. அங்க இங்கிலீஷ்ல தெளிவா போட்டிருக்குது டிரான்ஸ்லேஷன். யாருக்குமே டிராவல் பண்றதுல சமாதானமே இல்லையா. For all the inhabitants of the land were in great turmoil. ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை போட்டு நசுக்குது. அமெரிக்கா சைனாவை பார்த்து சொல்லுது, இது சைனா வைரஸ். சைனா அமெரிக்காவை பார்த்து சொல்லுது, நீதான் உன் லேபில் அந்த வைரஸை உருவாக்குன. எல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மற்றவனை குறை சாட்டிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யாவை குறை சாட்டுறாங்க, பாகிஸ்தானை குறை சாட்டுறாங்க. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா. யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமே பூமியில இல்லைங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, கையை நெகிழ விடாத, உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை யாரிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தது? ஓதேத் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி மேல தேவனுடைய ஆவியானவர் இறங்கி, அவன் மேல இறங்கினதுல ஆசா என்கிற ராஜாவுக்கு முன்பாக வந்து, ஆசாவே, யூதா, பென்யமீன் கோத்திரங்களே, சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்க தேடினா உங்களுக்கு தென்படுவார். இந்த ஆசா ராஜாவை குறித்து நீங்க வாசிக்கும் போது, அதுக்கு முந்தின அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில், இவன் கர்த்தரை தேடுவதற்காக தன் இருதயத்தை திருப்பினவன். அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களை எல்லாம் அவன் இடித்து, பாகால் பலிபீடங்களை அவன் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆராதனையை தேசத்திலே கொண்டு வந்தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தானாம், ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். அப்படி ஆண்டவரை தேடும் போது எவ்வளவு பெரிய சத்துரு வந்தாலும் கர்த்தர் அதை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நமக்கு கொடுப்பார். சபையே கையை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்களேன். 3 லட்சத்துக்கும் அதிகமான, கிட்டத்தட்ட 5.8 லட்சம் பேர் திரளான சேனை இவங்களுக்கு விரோதமாய் வருகிறது. ஆனா இவ்வளவு பேர் வரும்போது இவங்க கிட்ட இருக்கிறாங்க, இவங்களுக்கு விரோதமா 10 லட்சம் பேர் கிட்ட வராங்க. 9ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களுக்கு விரோதமா எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு மாசே மட்டும் வந்தான். அப்போ ஆசா 11ஆம் வசனத்துல ஒரு ஃபேமஸான ஜெபத்தை அவர் பண்ணுகிறார். என்ன ஜெபம்? கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த ஜெபத்தை இன்னைக்கு நம்ம ஏறெடுக்க போகிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக இன்னைக்கு வந்து நிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். சொல்லுங்க ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், சேலத்தில் இன்னைக்கு நம்ம இதை பிரகடனப்படுத்த போகிறோம். கர்த்தர் சேலத்துக்காக எழும்பி நின்று யுத்தம் பண்ண போகிறார். நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா இங்கே கூடி வந்திருக்கிறோம்? நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இப்படியாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் நெகேமியா மூலமாய் பேசினார். நெகேமியா அலங்கத்தை கட்டும்போது விரோதமாய் ஜனங்கள் கூடி வந்தபோது நெகேமியா அவர்களுக்கு ஒரு யுத்த தந்திரத்தை சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், ஒரு கையில வேலை செய்யுங்க, இன்னொரு கையில பட்டயம் பிடிங்க. நானோ என்றால் என் பக்கத்திலே எக்காலம் ஊதுகிற ஒருவனை நிற்க வைக்க போகிறேன். 18ஆம் வசனத்தை சொல்றாரு, என் பக்கத்தில் எக்காலம் ஊதுகிற ஒருத்தரை நிற்க வைக்க போறேன். ஏன் எக்காலம் ஊதுகிறவன்? எக்காலம் என்பது ஒரு பிரகடனத்தினுடைய அடையாளம். சொல்லுங்க ஆமென். அந்த காலத்தில் ஸ்மார்ட் போன் கிடையாதுங்க. அந்த காலத்தில் எஸ்எம்எஸ் கிடையாது. அந்த காலத்தில் லைட் கிடையாது. தூரத்துல இருந்து லைட்டை போட்டு காமிக்கிறதுக்கு, ஒருத்தவங்களை வாங்கன்னு கூப்பிடுனாலும் எக்காலம். யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோன்னு சொல்றதுக்கு எக்காலம். எதிரி பட வருதுன்னு சொன்னா ஜாமக்காரர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜாமக்காரர்கள் தங்கள் கையிலே எக்காலம் வைத்து ஊதுவார்கள், ஜனங்கள் எச்சரிக்கப்படும்படிக்கு. இன்றைக்கும் இந்த பட்டணத்திலே ஒரு எச்சரிப்பை ஜாமக்காரர்களாய் எக்காலம் ஊதி சொல்ல போகிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புனீங்கன்னா கர்த்தர் உங்களோட யுத்தம் பண்ணுவார். சொல்லுங்க அல்லேலூயா.
அப்ப நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நெகேமியா சொல்றாரு, நீங்கள் எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடு கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுவார்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, நமக்கு கர்த்தர் ஜெயத்தை வாங்கி கொடுப்பார். அவர் யுத்தம் பண்ணுவார். ஜெயம் நம்முடையது, தோல்வி சாத்தானுடையது, யுத்தம் கர்த்தருடையது. சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எக்கால பிரகடனம். எக்காலம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, தூங்குறவங்களை எழுப்புகிற வல்லமை உடையதுங்க. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று. அந்த வேலை எப்படி தெரியும்? கடைசி எக்காலம் துணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். அந்த கடைசி எக்காலம் செத்து புதைக்கப்பட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களே எழுப்புன்னா, உயிரோடு இருக்கிற நம்ம எவ்வளவு எழுப்ப வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. எக்கால ஒரு பிரகடனம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக நின்று எக்காலம் ஊத சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னார். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 9ஆம் வசனத்திலே, யுத்தத்துக்கு போகும்போது உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் வந்து உங்களை நெருக்கும் போது, உங்கள் தேசத்திலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்படும் போது ஆண்டவர் சொன்னார், பூரிகைகளை பெரும் துணையாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். கைகளை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்றீங்களா? இன்னைக்கு நம்ம அதுதான் செஞ்சிருக்கிறோம். எக்காலத்தை பெரும் துணியாய் ஊதி இருக்கிறோம். கர்த்தர் தேசத்தின் தடைகளை உடைக்கிறார், ஜெயத்தை தருகிறார். நான் விசுவாசிக்கிறேன், கடன் எல்லாம் மாற போகிறது. உங்கள் ஜெபத்துக்கு பலன் உண்டு. இந்த ஆண்டு கடன் இல்லாத ஒரு ஆண்டாக கர்த்தர் பிரகடனப்படுத்துகிறார். கையை தட்டி சொல்லுங்க ஆமென். இயேசுவின் நாமத்திலே 3 மாசம் இருந்த மோரட்டோரியமை கர்த்தர் கேன்சல் பண்ணுவாராக. 3 மாசம் தள்ளி போன உங்களுடைய லோனை கர்த்தர் அப்படியே டெட் கேன்சலேஷன் பண்ணும்படி நான் எக்கால ஊதி பிரகடனப்படுத்துகிறேன். அது அப்படியே நடக்கும். உன் கிரியைக்கு பலன் உண்டு. உன் கிரியைக்கு பலன் உண்டு. அன்புடைய ஜனங்களே, அந்த 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரத்திலே ஓதேது என்கிற அந்த தீர்க்கதரிசி ஆசா ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்து அவங்க கிட்ட சொல்ல, நீங்க கர்த்தரோடு இருந்தா, இப்ப ஜனங்கள் எல்லாரும் நாங்க கர்த்தரோடு தான் இருக்க போறோம்னு சொல்லி அவங்க எல்லாம் பிரகடனப்படுத்தும்படிக்கு என்ன செய்தார்களாம்? வாசிக்க போறீங்க, நல்ல கவனிங்க. இதை ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க செய்திருக்கிறாங்க. அது எப்படி அவங்க செய்தாங்கன்னு முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 8ஆம் வசனத்துல எல்லா விதமான பாகாலுக்கு சம்பந்தப்பட்ட அஸ்திரோத்துக்களையும் எல்லா விதமான விக்கிரக தோப்புகளையும் அவங்க நடுவுல இருந்து எடுத்து போட்டாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? முதலாவதாக தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க. அவங்க வாழ்க்கையில இருந்த எல்லா விதமான டிஸ்ட்ராக்டிங், ஆண்டவருடைய ஆராதனையை கொடுக்க முடியாதபடி வேலை காரியங்கள் ஆராதனை எடுத்ததில்லவா? அது ஒரு நபரா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், நீங்க பார்க்கிற டிவியா இருக்கலாம், உங்க ஸ்மார்ட் போனா இருக்கலாம். எது உங்களை ஆண்டவரை தேடுவதை விட தடுத்து நிறுத்துகிறது? ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உலகம். டக்குன்னு போட்டா 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் வந்துடணும். எல்லாருக்குமே ஃபாஸ்டா நடந்துடணும். ஜோம் பண்ணா உடனே செஞ்சிடணும். தட்டுங்கள் திறக்கப்படும். தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடுறதே கிடையாது, தட்டுறது, இல்லாட்டி அடுத்த டோருக்கு போயிடுறது. கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள உபதேசங்கள், இது எல்லாம் பெருகி இன்னைக்கு ஒருத்தர் சொல்றான், ஜெபம் வேண்டாம். கண்ணீர் விட்டு ஏன் ஜெபிக்கிற? எல்லாம் கிருபை. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் செய்வார். நீ ஜெபிச்சு ஒன்றும் மாறாது. நீ ஜெபிச்சு கொரோனா மாறல. என்ன மூடத்தனம். ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்படியானால் இங்கே கர்த்தர் சொன்னார், நீ தேடினால் கண்டடைவாய். தேடணும்னு போட்டிருக்குதே. தேடுறதுக்கு பேர் தானே ஜெபம், தேடுறதுக்கு பேர் தானே வேத வாசிப்பு, தேடுறதுக்கு பேர் தானே உபவாசம். உபவாசம் வேண்டான்றாங்க. இந்த யூடியூப்னு வந்ததுல இருந்து தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன். 4 வசனம் போட்டுட்டா பெரிய ஊழியம் செஞ்ச மாதிரி சில பேருக்கு நினைப்பு. ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், டேய் பைபிள் வாசிட்டியா? வாசிட்டேன் அப்படின்னா. எத்தனை அதிகாரம் வாசித்தேன்? அவன் சொன்னேன், 1 வசனம்னே. மணியானே. சரி என்னடா பண்ண? ஊழியம் பண்ணனே. என்னடா பண்ண? டெய்லி போஸ்ட் போடுறேனே, அது 500 பேர் லைக் பண்றாங்கண்ணே. அப்போ நீ போஸ்ட் போடுறது என்ன? வசனத்தை கத்துக்கிட்டு பைபிளை முறைப்படி வாசித்து, அதுக்கு இல்லை 4 பேர் லைக் பண்ணணும். எதுக்காக ஊழியம் பண்ற? என் பாட்டுக்கு நிறைய லைக் விழுகணும்னு.
நான் ஃபாதர் மாதிரி பிரபலமாகணும்னே, உங்களை மாதிரி பெரிய கான்செப்ட் பண்ணணும்னே. டேய், அதுக்கு எப்படி முழங்கால தேய்ச்சோன்னு தெரியாதுடா உனக்கு. எவ்வளவு நாள் உபவாசம் இருந்து கதர்னு தெரியாதுடா. எத்தனை வருஷம் அதுக்காக அழுதுன்னு உனக்கு தெரியாது. கூட்டத்தை சேர்க்கிறது தான் ஊழியமா? பிரபலமாகிறது தான் ஊழியமா? எனக்கு இப்போ ஒரு வைராக்கியம் இருக்குது. என்ன தெரியுமா? ஆராதனையில் நிறைய வாலிபர்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறேன். உண்மையுள்ள தேவனுடைய வல்லமையை பூமியில அக்கினியா இறங்க செய்கிற ஜெப வீரர்களை, வாலிபர்களை எழுப்ப வேண்டும் என்று வைராக்கியமா இருக்கிறேன். தமிழ்நாட்டில் வாலிபர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என் பாட்டு பிரபலமாகணும்ன்றதை விட நான் கை வச்சு ஜெபிச்சா செத்தவங்க எழுப்பணும். அந்த வெறித்தனம் வேணும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கத்த சொல்ல, நீ தேடினா நான் உன் கூட இருப்பேன். என்னை தேடாம என் பேரை யூஸ் பண்ணி நீ ஊழியம் செய்யாத. என்னை தேடாம நான் ஊழியக்காரன் சொல்றேங்க. நான் ஓடி ஓடி ஊழியம் செஞ்சேன். போன வருஷம் கத்தர் உட்கார வச்சார். 3 நாளைக்கு ஒரு தடவை என் சூட்கேஸ் பேக்டா இருக்கும். இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரின்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். கத்தர் உட்கார வச்சார். என் பிள்ளைகளோட பேச வச்சார். என் பிள்ளைகளோட உணவு 4 வேளை சாப்பிட வச்சார். என் குடும்பத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரிய வச்சார். என் பிள்ளைகளோட நான் 20 வருஷத்துக்கு அப்புறமா உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறேன். ஊழியம்னு ஓடுறேன். என் குடும்பம் முக்கியன்றதை உணர்ந்தேன். எது முக்கியன்றதை உணர்ந்தேன். எது இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில தேவனை தேடுறது தாங்க முக்கியம். தேவனிடத்தில் சம்பாஷிக்கிறது தாங்க முக்கியம். அதை செஞ்ச இதை செஞ்ச அதை சாதிச்சுன்றது முக்கியம் இல்லைங்க. நீங்க கர்த்தரை தேடுறீங்களா? உங்க உள்ள ஆண்டவரை தேடுதா? ஆண்டவர் இந்த தேசத்தில் அவர் உயிருள்ள தேவன் என்பதை நிரூபிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு வெறித்தனமான ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆசாவின் நாட்கள் ஒரு எழுப்புதலின் நாட்கள். இந்த ஆசா பாடின பாடல்களை தான் சங்கீத புஸ்தகத்திலே சேர்த்திருக்கிறாங்க. இவரும் ஆண்டவருக்கு ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவரும் கர்த்தரை தேட ஆரம்பிச்சார். இவரும் கர்த்தருக்காக பாடினார். இவரும் உடன்படிக்கை செய்தார். தேசத்திலே எல்லா இடத்துலையும் வர்ஷிப்ப. எந்த அளவு தெரியுமா? நீங்க பாருங்களேன். அவர் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்தார். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, 700 மாடுகள் 7000 ஆடுகளை கர்த்தருக்கு பலியிட்டானா. எவ்வளவு எக்ஸ்ட்ராவேகண்டா பண்ணாங்க. 12ஆம் வசனம் சொல்கிறது, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவர் எவனோ கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து. இப்போ 14ஆம் வசனத்தை கவனிங்க. இதுதான் இப்போ நம்ம செய்ய போறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். கையை உயர்த்தி ஒரு பெரிய ஆமேன் சொல்லுங்களேன். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்ற வாக்குத்தத்தம் ஒன்று, நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற பிரதிஷ்டை ஒன்று. இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டத்தில் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். ஆண்டவரே, சேலத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் இனி உண்மையாய் உம்மை தேட போகிறது. ஆண்டவரே, எங்களுடைய ஐட்னரியை நிரப்புறதுக்காக உபவாச கூட்டம் இல்லை. சபை ஆயிடுச்சே, முழு நேரவு ஜெபம் வச்சு தான் ஆகணும் இல்ல. அதுக்காக இல்ல, வச்சா முழு சபையும் ஓடி வந்து நிக்கணும். உங்களை பார்த்து தான் சொல்றேன். சும்மா டைம் பாஸுக்காக சர்ச்சுக்கு உபவாச ஜெபத்துக்கும் ஆல் நைட் பிரேயருக்கும் வராதீங்க. அங்க இங்க ஓடாதீங்க. உங்க சபையில நீங்க ஜெபிச்சீங்கன்னா, கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? உங்க பாஸ்டரோட ஜெபிச்சு பாருங்க. உங்க சபையில முதல்ல எழுப்புதல் ஆரம்பிக்கும். அந்த எழுப்புதல் தான் உலகம் எல்லாம் போகும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகளும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். நடந்தது என்ன? இந்த ஆணைக்காக, எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். இப்ப நான் வாசிக்கிறேன். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த இளைப்பாத உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு வேணும்? சொல்லுங்க ஆமென். சத்தமா ஒரு ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya.
இவங்க ஆணையிட்டாங்க, கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல். இந்த வருஷம் உங்களுக்கு கடன் இருக்காது, வியாதி இருக்காது, போராட்டம் இருக்காது. ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு பெரிய ரெஸ்ட கொடுக்க போகிறார். யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். அதுக்கு அடுத்து உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. அவங்க விக்கிரகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. 16ஆம் வசனத்திலிருந்து நீங்க மேல வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர்றார். 18ஆம் வசனத்துல எல்லாம் பரிசுத்தப்படுத்தாங்களாம். யுத்தமே இல்லாமல் கர்த்தர் அந்த தேசத்தையே மாத்திட்டாராம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படி பிரகடனப்படுத்த போகிறோம். கர்த்தர் சொல்றார், உங்க கிரியைக்கு பலன் உண்டு. நான் இந்த வருஷம் ரிவார்டை கொடுக்க போகிறேன். வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வர போகிறது. தடைகளை கர்த்தர் இப்ப உடைக்க போறார். அதுக்காக தான் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். 7 எக்காலங்களை ஊத போகிறோம். எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தது போல உங்க வாழ்க்கையில இருக்க தடைகள் உடைய போகிறது. கர்த்தர் இன்னையிலிருந்து உங்களோட இருக்க போகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? இஸ்ரவேல்ல எக்கால ஊதுனா ராஜாவா அன்னைக்கு அபிஷேகம் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். எக்கால ஊதுனாவே ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டார்னு அர்த்தம். எல்லாரும் யார் ராஜான்னு கேட்பாங்க. தாவீதின் மேல கொம்பு தைலத்தின் அபிஷேகம். சாலமோன் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவன் தலையில என்ன வார்த்தை? எக்காலம் ஊதி சொன்னாங்க, சாலமோன் ராஜா வாழ்க. சேலத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். எழும்பி நிக்கலாமா? எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஷங்கலபத ரியாந்தரபாசே ரியாந்துலபா. உன் கிரியைக்கு பலன் உண்டு. கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய கிரியைக்கு பலன் உண்டுன்னு சொல்ல ஒரு திருப்பு முனை வருகிறது. எல்லாரும் வாயை திறந்து, இந்த நேரம் தான் உங்க அற்புதத்தின் நேரம், இந்த நேரம் தான் உங்க அதிசயத்தின் நேரம், இந்த நேரம் தான் திருப்பு முனையின் நேரம். கவனத்தை சிதற விடாதீங்க. கையை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து கண்களை வானங்களுக்கு நேராக ஏறிடுங்க. கீழே பார்க்காதீங்க. உங்க தலையை அவருக்கு நேராக உயர்த்துங்க. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரப்போகிறது. ஒத்தாசை வரப்போகிறது. ரபாந்துனமி ஷந்தலபா ரபா. எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. இன்னையோட உங்களை பின்தொடர்ந்த எகிப்தியனை காண மாட்டீர்கள். வியாதியின் நுகத்தை கர்த்தர் முடிக்க போகிறார். இங்க பாருங்க, சில பேருக்கு இருக்கிற ஸ்கின் ப்ராப்ளமை கர்த்தர் இப்ப சுகமாக்கி கொண்டு இருக்கிறார். ஸ்கின் ப்ராப்ளம், சரும வியாதிகள் படையாக இருக்கிறது. அங்கங்க அப்படியே திட்டா பயங்கரமா இருக்கு. கர்த்தர் இன்னைக்கு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் உங்க மேல இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. பிசிஓடி ப்ராப்ளமோடு இருக்கிற சிலருக்கு கர்த்தர் இப்ப சுகம் தருகிறார். கர்ப்ப பையில இருக்கிற சிறு சிறு கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற மாந்திரீக கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். உங்க வீட்டுல அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டது இனி நடக்காது. உங்க பிள்ளைகள் அடிக்கடி சுகமீனமானது இனி நடக்காது. கர்த்தர் உங்களோட இருக்க போகிறார். ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறவங்களா, ஒரு விடுதலையை எதிர்பார்த்தவங்களா, ஒரு பிரேக் த்ரூ, கடன் பாரங்கள் இருந்து கர்த்தர் விடுதலையை தருகிறார். கடன்ல இருந்து நீங்க வெளியே வர போறீங்க. இங்க ஒரு நபர் இருக்கிறார், ஒரு புதிய தொழிலை நீங்க ஆரம்பிக்க போறீங்க. அந்த தொழிலை கர்த்தர் 1000 மடங்கு பெருக செய்வார். உங்க சபையை கட்டுவதற்கு கர்த்தர் உங்கள் கரத்தை பயன்படுத்துவார். செருபாபேலே என்று அழைக்கிறார். உன் கரங்கள் அஸ்திபாரம் போட்டது, உன் கரங்கள் அதை செய்து முடிக்கும். வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறப்போகிறத பார்க்கிறேன். கர்த்தர் சொல்றார், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கொம்ப உயர்த்த போறேன்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்ல, உன் வெட்கத்தின் நாட்கள் முடிவடைந்து விட்டது. நீ அவமானப்பட்ட நாட்கள் முடிவடைந்து விட்டது. உன்னை பார்த்து தோற்று போனவள் என்று சொல்லி சிரித்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? 7 எக்காலங்களை தொனித்து இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர்ட்ட நாங்க உங்களை விடமாட்டோம்னு சொல்லி ஆணையிட்டு கொடுத்தது போல நம்மளும் இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்ல போகிறோம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்காக செய்வாரு. சொல்லுங்க, கர்த்தரையே, கர்த்தரையே சேவிப்போம். உங்க பிள்ளைகளுக்கு பைபிள் வாசிக்க சொல்லிக் கொடுங்க. காலையில ஏஞ்சி ஜெபம் பண்ண வைங்க. ஞாயிற்றுக்கிழமையான வசனம் சொல்லாட்டி சாப்பாடு கொடுக்காதீங்க. விலையேற பெற்ற கிஃப்ட் வாங்கி தர்றதை விட வசனத்தின்படி நடக்குவதற்காக புஸ்தகங்களை வாங்கி கொடுங்க. ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாங்கி கொடுங்க. இத்தனை பேர் நீங்க பொருத்தனை பண்ண போறீங்க? கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டில இருந்து
ஒரு பிள்ளையவாவது நீங்க ஊழியத்துக்காக அர்ப்பணிக்க மாட்டீங்களா? கர்த்தர் இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு சேனையை எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் ஏன் கர்த்தருக்காக ஒரு விதையை கொடுக்க கூடாது? நீங்க ஏன் வைராக்கியமா எழும்ப கூடாது? மிஷனரிகள் எழுப்பின, அநேக மிஷனரிகளை எழுப்பின டேனிஷ் பெட் நீ அல்லவா? சேலம் மாவட்டமே பிளெஸிங் யூத் மிஷன் மூலமா எத்தனை மிஷனரிகளை நீ எழுப்பி இருக்கிறா? வட இந்தியாவுக்கு எத்தனை பேர் அனுப்பி இருக்கிறா? கர்த்தர் உன்னை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை கர்த்தருடைய கண்கள் உற்று நோக்குகிறது. நீ எழும்ப மாட்டாயா என்று கர்த்தர் பார்க்கிறார். உன் நிர்விசாரத்தை விட்டு எழுந்திரு. கர்த்தர் வார்னிங் கொடுக்கிறார். சபையே, நீ இனி தூங்க முடியாது. நான் வரும்போது உன் விளக்கு தண்டுல நெருப்பு இல்லாம இருந்துராது, அக்கினி இல்லாம உன் தீபம் அணைந்திருக்க கூடாது. மங்கி எரிகிற திரியை அணையாமல், நெறிந்த நாணலை முறியாமல் இருக்கும்படி உனக்கு உதவி செய்ய இன்னைக்கு வந்திருக்கிறேன். இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நீ உன் எண்ணெயை ஊற்றி, உன் எண்ணெய் அபிஷேகத்தை பெருக செய்து, உன் விளக்கை எரிய வைத்துக்கொள், அனல் மூட்டிக்கொள். இழந்து போன உன் ஊழியத்தை மறுபடி ஆரம்பி. மனிதர்களை பார்த்து செய்யாதே, கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணி. பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா? பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு எக்காலமும் ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வர போகிறது. மனிதன் அல்ல, பேங்க் அல்ல, கர்த்தரே உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். முதலாம் எக்காலம் உங்களுக்கு அவரே செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, 2020 வருஷத்துல பல அவமானங்களை சந்தித்தீர்களாம். கர்த்தர் சொல்றார், உன் வெட்கத்துக்கு பதிலாக இந்த வருஷம் இரட்டிப்பான நன்மையை வருகிறது, இன்றைக்கே தருகிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், மூன்றாவது எக்காலம் உங்களை உயிர்ப்பிக்கிற எக்காலம், உயிர்ப்பிக்கிற எக்காலம், உங்களை உயிர்ப்பிக்கிற எக்காலம். அடக்கம் பண்ண ஆகிவிட்டது. கல்ல புரட்டி போட்டுட்டாங்க. ஆண்டவர் நின்று கல்லறை வாயில நின்று சொன்னாரு, லாசருவே வெளியே வா. உங்களை பார்த்து சொல்ல, என் மகளே, கடனை விட்டு வெளியே வா, கடனை விட்டு வெளியே வா, போராட்டத்தை விட்டு வெளியே வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன், நீ வெளியே வா. விடுதலையின் எக்காலம், நாலாவது எக்காலம். கர்த்தர் சொல்றாரு, நீ இழந்த கிருபைகளை திருப்பி தர போறேன். உன் அந்நிய பாஷை திரும்ப இப்ப ஃபயரா மாறுகிறது. உன் தீர்க்கதரிசன வரத்தை கர்த்தர் அனல் மூட்டி எழுப்புகிறார். நீ கை நீட்டும் போது வியாதிகள் மறைந்ததே, கர்த்தர் மறுபடியும் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். எழும்ப மாட்டியா? நீ கண் பார்க்கும் போதே அசுத்த ஆவிகள் அலறினதே, ஊழியக்காரனே, உன்னுடைய விடுதலை அபிஷேகம் எங்கே? பிசாசுகளுக்கு சவால் விடுகிற ஊழியக்காரனே, உன்னுடைய அபிஷேகத்தை புதுப்பித்துக்கள். ஐந்தாவது எக்காலம் உன்னுடைய கிளவு இழந்து போன கிருபைகளை கர்த்தர் திரும்ப தருகிறார். பெற்றுக்கொள். ஆறு கற்சாடிகள் வெறுமையா இருக்கிறது. இயேசுசாமி திராட்சரசம் குறைபட்ட போது ஒண்ணுமே இல்லாத 6 கற்சாடிகள். இந்த வருஷத்தை துவக்கும் போது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் தண்ணீரால் நிரப்ப சொன்னார், கண்ணீரால் நிரப்பி விட்டாய் அல்லவா? இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய பாதத்தை கண்ணீரால் நனைத்தாய் அல்லவா? இப்ப கர்த்தர் சொல்றார், 6 கற்சாடிகளில் இருந்த தண்ணீரை திராட்சரசமாய் மதுரமாய் மாற்றினவர், இந்த வருடம் உன்னுடைய மாறாவை நான் மதுரமாய் மாற்றி நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாய் 6வது எக்காலம். கர்த்தர் சொல்றாரு, எரிகோக்கள் விழுந்து விழப்போகிறது, மீதியானியர் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட போகிறார்கள். இன்னையோட உனக்கு ஒரு வெற்றி வருகிறது. கர்த்தர் இந்த யுத்தத்தில் உனக்கு வெற்றியை தருகிறார். இனி எகிப்தியனை பார்க்க மாட்டாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஒன்னு செய்ய போறீங்க. இந்த 7வது எக்காலம் கர்த்தர் கொடுத்த வெற்றி பிரகடனத்தின் எக்காலம். இந்த எக்காலத்துக்கு நீங்க ஜெபிக்க போறதுல நன்றி மட்டும் சொல்ல போறீங்க. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி கொள்ளுங்க. என்னென்னலாம் உங்க பிரச்சனை அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. அப்பா, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் பிள்ளையுடைய திருமண காரியம் கர்த்தர் சொல்ற, நான் செய்ய போறேம்மா, நான் செஞ்சு முடிக்க போறேன், அந்த தடையை உடைக்கிறதுக்கு தான் நான் வர்றேன். அப்பா, என் கணவர் ரட்சிக்கப்படலப்பா, என் குடும்பத்தில் குடிக்கிறாங்கப்பா, கர்த்தர் சொல்ற, அந்த தடையை உடைக்க போறேன்,
அந்த பொல்லாத விக்கிரகத்தின் ஆவிகள், உனக்கு விரோதமாக இருக்கிற பில்லி சூனியத்தின் ஆவிகள், உன் பேரில் வீணான பழியை சுமச்சி உன்னை ஒதுக்கி வச்சாங்கல்ல, அதையெல்லாம் நான் உடைக்க போகிறேன். உனக்காக நான் வழக்காட போகிறேன். உன் பிள்ளைகளை நான் மீட்டுக்கொள்ள போகிறேன். உன் குடும்பத்தை நான் திருப்பி தரப்போகிறேன். துரத்தப்பட்ட இடத்துக்கே நீ திருப்பி வரப்போகிற. கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்க போகிறா. உன்னுடைய முன்னாடி இருக்க தடையை உடைச்சு உன் காணனை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் இப்போ தடையை உடைக்க போகிறா. நீ கர்த்தருக்கு வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணி ஆர்ப்பரிக்க போகிற. ரெடியா இருக்கிறீங்களா? இப்பொழுது பிதாவே, வானங்கள் திறக்கப்படுவதாக. சேலம் மாவட்டத்தில் உம்முடைய வெற்றியை பிரகடனப்படுத்துகிறோம். கையை தட்டி வாயை திறந்து கையை தட்டி ஆர்ப்பரியுங்கள். ஆர்ப்பரியுங்கள். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். உன் குடும்பம் செழிக்கும். உன் வீட்டை ஆசீர்வதிப்பார். கடன் பாரங்கள் மாறுகிறது. பில்லி சூனியங்கள் வெளியேறுகிறது. உனக்காக கர்த்தர் ஒரு பெரிய இடத்தை ஆயத்தப்படுகிறார். சொந்த வீட்டுக்கு போவாய். கடன் வாங்க மாட்டாய். கடன் கொடுப்பாய். உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உன் திருமணம் நடக்கிறது. உன் பிள்ளைகள் சமாதான தாமரைகளில் தங்குவார்கள். உன் கணவர் ரட்சிக்கப்படுவார். குடி பழக்கம் வீட்டு விட்டு வெளியேறுகிறது. ரைட் நவ தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. உன் கிரியைக்கு பலன் உண்டு. இந்த ஆண்டு நீங்க பலனை பார்ப்பீர்கள். கர்த்தருடைய வாய் அதை சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். சேலத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இத்தனை ஆண்டுகள் நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு பலன் உண்டு. இந்த ஆண்டு சபைகளுக்கு ஆதரவாய் கர்த்தர் மக்களை எழுப்புவார். சபைகளுக்கு ஆதரவாய் ஆட்சியாளர்களை எழுப்புவார். சபைகளை கட்டி கொடுக்க அரசே முன்வரும்படி கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்றேன், சேலத்துல இருந்து ஒரு இளம் சேனை எழும்ப போகிறது. மறுபடியும் வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வெடிக்க போகிறது. அநேக வாலிபர்களை சேலத்திலிருந்து கர்த்தர் எழுப்ப போகிறார். இதுவரை இல்லாத தாகம் அவர்களுக்குள்ளே வரப்போகிறது. சபையில பாஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சபையை திறந்து வைங்க, நாங்க ஜெபிக்கணும்னு சொல்ல போறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை சேலத்தில் செய்ய போகிறார். இன்னையிலிருந்து ஆரம்பமாக பிரகடனப்படுத்தி சொல்லுகிறோம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.